வணக்கம் விவசாய சொந்தங்களே. கேஎம்எஸ் ஃபார்ம்லேருந்து சரவணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தென்னை மரத்துக்கு இயற்கை உரம், அதாவது ஜீரோ பட்ஜெட் செலவில் வந்து நம்ம செலவே பண்ணாமல் உரம் வைக்கிறது, இல்லைன்னா செலவு பண்ணி வைக்கிற உரம், அதாவது இந்த ரசாயன உரம். அது இல்லாமல் இந்த ஒல்லிக்காய், இந்த பார்க்குறீங்களா, இந்த ஒல்லிக்காய் பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஒல்லிக்காய் நல்லா கொலையில் வந்து 30 காய் 40 காயெலாம் இருக்கும். ஆனால் தேங்காயை வெட்டி போட்டாங்கன்னா அதில் ஆடாது. அதாவது தேரைக்காயின்னு சொல்லுவோம், ஒல்லிக்காயின்னு சொல்லுவோம். நிறைய இடத்துல நிறைய பேரில் வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி சொல்லுவாங்க. கொலையாக இருக்கும் காய், ஆனால் அது காயாக இருக்காது. அந்த மரம் வந்து என்ன புண்ணியம் சொல்லுங்கள். நம்ம எல்லா மரத்துக்கும் தண்ணி பாய்ச்சணும், 10 நாளைக்கு ஒரு தடவை தென்னந்தோப்பு தண்ணி பாய்ச்சணும், அப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை உழுவணும். தென்னந்தோப்பு இன்றைக்கி நிறைய பேர் தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்களாம் பெரிய வருமானம் அதில் வருதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு இல்லைங்கிறது தான் உண்மை. செலவு எக்கச்சக்கமாக ஆகும், ஆனால் அதுக்கு தகுந்த வருமானம் கிடையாது. அதில் வந்து இந்த மாதிரி ஃபால்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் அதனால தான் வந்து நாங்கள் தென்னை விவசாயிகளுக்காக நிறையா வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் இது வந்து இதில் போடுற தழை வந்து எல்லாமே நம்ம பக்கத்தில் கிடைக்கிறது தான். அதாவது எருக்கு, முக்கியமாக எருக்கு, அதில் எருக்கு, அந்த நுணாமரம்னு சொல்லுவாங்க அந்த தழை, வேப்பந்தழை, வேப்பங்கன்று நிறைய டிஎன்இயில் ஃப்ரீயாக கொடுத்து, அக்ரியில் கொடுத்து ஒரு ஆதார் கார்டு கொடுத்தோம்னா 50 கன்று கொடுக்குறாங்க. உங்கள் ஏரியாவில் விசாரித்து பாருங்கள். எல்லாம் அந்த மாதிரி வந்து வாங்கி நட்டு போடலாம். வேப்பங்கன்றில் நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த வேப்பம் புண்ணாக்கு நம்ம சொந்தமாகவே வேப்பங்கொட்டையிலேருந்து தயார் பண்ணி வச்சுக்கணும்னா இன்னும் நல்லது. வர்றது வந்து கொஞ்சம் ஒரிஜினலாக வர்றதில்லை. இந்த மாதிரி குழி ஒரு 1 அடி அகலத்துக்கு அரை வட்டமாக எடுத்தால் போதும். ஒரு வருஷத்துக்கு ஒரு அரை வட்டமாக எடுத்தால் போதும். அதில் நீங்கள் சாணி எருவு, மடித்த எருவு இருந்துச்சுன்னா எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ மாடும் குறைஞ்சி போனதுனால எருவு வந்து கிடைக்க மாட்டேது. எருவு இருந்தாலும் சும்மா ஒரு வீட்டில் ஒரு 2 மாடு 3 மாடு இருந்துச்சுன்னா அது வருஷத்துக்கு ஒரு 4 டிப்பர் 5 டிப்பர் தான் வரும். நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் எருவு வைக்கணும்னா எருவு வந்து எல்லாத்தோடையும் கூட விலை விற்கிது. அந்த மாதிரி சாணி எருவு வைக்கிறது நல்லது தான். இப்போ இந்த ஒல்லிக்காய் தேரைக்காய் பிரச்சனையை சொல்லிடுறேன். அதுக்கு வந்து நம்ம முக்கியமாக போராக்ஸ், அதுலேயுமே வேளாண்மை ஆஃபீஸில் தான் கொடுத்தாங்க, சப்சிடியில் கொடுத்தாங்க. அது வந்து இந்த பாருங்கள் எவ்வளோ கொட்டி கிடக்கு பாருங்கள். இது எல்லாமே தேங்காய் அரைஞ்சினா நமக்கு எவ்வளோ லாபம் வரும். இந்த போராக்ஸுங்கிறது ஒரு மரத்துக்கு சும்மா ஒரு 200 கிராம் இருக்கும். 200 கிராம் 1/4 கிலோ அந்த அளவுக்கு தூவிட்டு அந்த மாதிரி போட்டுட்டு மேலே வந்து நீங்கள் சாணியர் இருந்துச்சுன்னா போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த தலையை நல்லா ஃபுல்லாக போட்டிங்கன்னா போதும். இந்த தலையை ஃபுல்லாக போட்டு 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம், இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த ஃபால்ட்டு கண்டிப்பாக 1 வருஷத்தில் குறைஞ்சிரும். இது ஏற்கனவே நாங்கள் பண்ணி ரிசல்ட்டு நல்லா இருந்ததுனால தான் சொல்கிறோம். வெறும் தலை மட்டும் போட்டதுனால கிடையாது. போராக்ஸ் 10.5ன்னு சொல்கிறது அது கிடச்சி. உங்களுக்கு அக்ரியில் கொடுக்கலன்னா நீங்கள் ப்ரைவேட்டில் கூட வாங்கலாம். இந்த மாதிரி வாங்கி அதை கொஞ்சம் போடுங்க. அந்த ஃபால்ட் உள்ள மரத்துக்கு மட்டும் போட்டால் போதும். எல்லா மரத்துக்குமே போடலாம், நல்ல விஷயந்தான். இருந்தாலும் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபால்ட் உள்ளதுக்கு மட்டும் போட்டிங்கன்னா போதும். நல்லா உழவு செஞ்சதுக்கப்புறம் இந்த ஆடி மாதம், அதாவது அடுத்தது இப்போ நாங்கள் ஆடியில் ஆரம்பித்து ஆடி மாதமாக உரம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து இந்த ஆவணி பிறந்து பாதி வந்துருச்சு. இந்த டைம் எதுக்காக நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொன்னோம்னா, அடுத்தது புரட்டாசி ஐப்பசியில் பருவமழை ஆரம்பிச்சிடும். அப்போ மழை கண்டிப்பாக பெய்யும். அதனால தான் முன்கூட்டியே வச்சு நம்ம 1 தண்ணி 2 தண்ணி பாய்ச்சிட்டோம்னா அந்த உரத்தெல்லாம் எடுத்துரும். நம்ம வந்து சில பேர் மழை பெய்யட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு மழை காலத்தில் ஐப்பசியில் போய் நம்ம உரம் வைக்க போனோம்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும். அது வந்து ரொம்ப ஓவராக மழை பெஞ்சுன்னா தண்ணி அடுத்தடுத்த வயலுக்கு போகும். அப்போ வந்து நம்ம உரத்தை வந்து ஒரு பாதி 50% தான் எடுத்துக்கும், 50% தண்ணியில் போயிடணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம இந்த ஆடியிலேயே வச்சிடணும். ஆடி ஆவணிலேயே வச்சுருங்க. இது வரைக்கும் வைக்காமல் இருந்தீங்கன்னா கூட இப்போ வச்சுருங்க. இதை இல்லாமல் அடுத்தது என்ன ஆப்ஷன் எங்களுக்கு அப்படின்னீங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக மற்ற மரத்துக்கு எல்லாத்துக்குமே 6 வருஷத்துக்கு மேலே உள்ள மரம், நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், தென்னை பார்க்காதவங்க பாருங்கள். 6 வருஷம் வரைக்கும் நீங்கள் எந்த உரமுமே வைக்க வேண்டியதில்லை. அதை முறையாக நீங்கள் 3 வருஷம் வரைக்கும் சாகுபடி பண்ணலாம். கடலை, உளுந்து, எங்கள் ஏரியாவில் போகிறத நான் சொல்கிறேன். கடலை, உளுந்து, மற்றபடி எள்ளு கூட விதைப்பாங்க. எள்ளு விதைக்கிறது கூட அவ்வளோ நல்லதில்லை. சோயா போடலாம். இந்த மாதிரி சாகுபடி நீங்கள் இப்போ நடவு நடுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம். குருவை கூட, அதாவது தென்னம்பிள்ளை போட்டு ஒரு போகம் 3 வருஷம் வரைக்கும் குருவை நட்டுருக்கோம் நாங்கள்லாம். குருவை வந்து நல்லா வெயில் காலம், அது காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருக்கும், நல்லாயிருக்கும்.
உளுந்து விதைக்கிறதுனால நிறையா அதில் வந்து பூச்சி எல்லாம் தென்னையில் உள்ள பூச்சி, இந்த மட்டையில் சில மட்டையிலலாம் கருவேனாப்புல இருக்கும், வெள்ளை ஈயெல்லாம் உட்காந்துருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம உளுந்து இந்த மாதிரி சாகுபடி பண்ணோம்னாவே பாதி குறைஞ்சிரும்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி செய்யலாம். இல்லை மற்ற இடைப்பட்ட காலத்தில் வந்து நீங்கள் 3 வருஷத்துக்கு மேலே வந்து ஓரளவு கொஞ்சம் மரம் அடர்த்தியாக வந்துட்டுனா நீங்கள் அதுக்கப்புறம் அதை குறைச்சிட்டு சணப்பு தக்கப்பூண்டு வரைக்கலாம். இந்த மாதிரி பராமரிச்சிங்கன்னா போதும். 1 வருஷத்துக்கு 2 தடவை உழவு பண்ணிங்கன்னா போதும். கரெக்டாக 6 வருஷத்துக்கு மேலே தான் நீங்கள் உரமே வைக்கணும். ஒன்று நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஆர்கானிக்கில் போனீங்கன்னா வெறும் சாணி எருவு, சணப்பு, தக்கப்பூண்டு இதோட நிப்பாட்டிக்கலாம். இல்லைங்க நாங்கள் ரசாயன உரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா சூப்பர், பொட்டாசு, யூரியா, வேப்ப புண்ணாக்கு, ஜிப்சம் இது நீங்கள் சரியான சதவீதத்தில் இங்கே பாருங்கள் 2 மூட்டை. அதாவது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன்னா 2 இப்போ வந்து ஒரு மரத்துக்கு வந்து நீங்கள் கலக்கிற விதத்தை சொல்கிறேன். சூப்பர் 2 கிலோ, பொட்டாஸ் 2 கிலோ, யூரியா வந்து ஒரு 600 கிராம் இருந்தால் போதும். 1/2 கிலோவுக்கு மேலே கொஞ்சம் இதாக இருந்தால் போதும். 1/2 கிலோ. வேப்ப புண்ணாக்கு 1 கிலோ வைக்கலாம். அந்த ஜிப்ஸம் இருக்குது பாருங்கள், அது வந்து எத்தனை கிலோ வேணாலும் வைக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது 5 கிலோ வரைக்கும் வைக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் வச்சது வந்து ஒரு 2 கிலோ தான் வச்சோம். அதனால் நீங்கள் சூப்பர் 2 மூட்டை, யூரியா 1 மூட்டை, பொட்டாஸ் 2 மூட்டை, எல்லாம் ஒன்றாவே கலந்துடலாம். வேப்ப புண்ணாக்கு எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து அதை வந்து நல்லா பக்காவாக கலந்துடணும். மம்பட்டியில் 1 தடவை கலந்து 2 தடவை கலந்துடணும். பொட்டாஸ் மட்டும் விலை கூட, அதை தான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சேன். பொட்டாஸ் மட்டும் இப்போ விலை 1700 விற்றுச்சு. அதை வந்து சப்சிடி விலை அதிகமாக இருக்குன்னு சொல்லி விவசாயிகள்லாம் சொன்னதுனால கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, சப்சிடி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில். இப்போ 1520 தான் அதோட விலை. நிறையா பேர் உரக்கடையில் அந்த விலை குறைஞ்சதை சொல்லாமல் இன்னமும் 1675 விற்றுக்கிட்டு இருக்காங்க. 1650 சில பேர் விற்கிறாங்க, 1600 சில பேர் விற்கிறாங்க. தயவு செஞ்சு போகிற விவசாயிகள் வந்து என்ன பில்லு போட சொல்லிட்டு நிறைய பேர் காசு உடனே கொடுக்குறவங்க கூட கொஞ்சம் பார்ப்பாங்க. சில பேர் இந்த 3 மாதம் 4 மாதம் கழிச்சு இன்ட்ரெஸ்ட்டோடு கொடுக்குறவங்க எதையுமே பார்க்குறதில்ல. அதை பாருங்கள். எல்லா விலையும் என்னங்கிறது எம்ஆர்பி என்ன இருக்கோ அதுலேயுமே கம்மியாக இருக்கும். சப்சிடி எவ்வளவு, எம்ஆர்பி எவ்வளவு, அதில் சப்சிடி எவ்வளவு, விலை எவ்வளோங்கிறது யூரியா, சாக்கு, பொட்டாசில் எல்லாத்துலேயுமே போட்டிருப்பாங்க. சூப்பர் எல்லாத்துலேயுமே விலை இஷ்டத்துக்கு போடாமல் பார்த்துக்கங்க. அதில் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக போயிடும். 1520 கொஞ்சம் விலை கூட தான் இருந்தாலும் பரவாயில்ல, வேறு வழி இல்லை. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி அதை 2 கிலோ வாங்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா ஒரு கிலோவுக்கு குறையாமல் பார்த்துக்கோங்க. 1 கிலோவுக்கு குறையக்கூடாது கண்டிப்பாக. சூப்பர் 2 கிலோ, பொட்டாஸ் 2 கிலோ வைக்கணும். அதோட விலை நீங்கள் 1500 மூட்டை அதிகம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கிலோ கூட நீங்கள் வைக்கலாம் போதும். கொஞ்சம் மரம் பெருசாக போக பார்த்துக்கலாம். இந்த அளவில் வந்து நீங்கள் கொட்டும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வீடியோவில் அதுக்கு தான் காமிச்சோம். ஒவ்வொரு 2 மூட்டையாக நீங்கள் ஸ்டெப்பாக கொண்டா தான் நல்லா கலக்கும். அந்த மாதிரி நீங்கள் கொட்டி நாங்கள் இப்போ மரம் நீங்கள் இந்த அளவு நீங்கள் பார்க்கணும். நாங்கள் மரம் நிறையா மரத்துக்கு வைக்கிறதுனால நிறையா மூட்டை கலந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எப்படி உங்கள் மரத்தை கணக்கு பண்ணிக்கங்க. இப்போ 100 மரம் இருந்துச்சுன்னா அதுக்கு 2 கிலோன்னா எத்தனை மூட்டை அப்படிங்கிறத கணக்கு பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வம்பட்டியில் 2 தடவை நல்லா கலந்து, அதாவது இந்த பக்கம் ஒரு தடவை அந்த பக்கம் ஒரு தடவை நல்லா கலந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அளவுக்கோலை வாளி இல்லை பக்கெட்டு இல்லை மரக்காய் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு அந்த இடம் ஃபுல்லாக அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாணி எருவு இருந்தாலும் சரி, தழை இருந்தாலும் சரி, இல்லைன்னா இந்த நம்ம தோப்பில் கிடக்கு பாருங்கள் மட்டை, அந்த தோவை மட்டை, அடிமட்டை அதுவுலேயே வெட்டி நீங்கள் போடலாம். அதை வெட்டி போட்டாலுமே அதுவுமே நல்லா மடிச்சிடும். ஒரு 2-3 மாதத்தில் மடிச்சிடும். இப்போ இந்த ஆடி ஆவணியில் நான் சொல்கிறேன்னா அடுத்து புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி 4 மாதம் உழவு செய்ய வேண்டியதில்லை. ஃபுல்லாக நல்லா வேணுங்கிற மழை பெய்யும். அதில் நீங்கள் எதை போட்டிங்கனாலும் சூப்பராக மரம் எடுத்துரும், நல்லா மடிச்சிடும். அந்த அரைவட்டம் குழி எடுக்கிறதும் நீங்கள் ஓரளவு அதாவது ரொம்ப மேலே இல்லாமல் கொஞ்சம் ரொம்பவும் ஆழம் இல்லாமல் சும்மா ஒரு 1/2 அடிக்கு எடுத்திங்கன்னாவே வேர் மேலே தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துட்டு இந்த மெத்தடில் நீங்கள் உரம் வச்சிங்கன்னா 1 வருஷத்துக்கு 1 தடவை வச்சிங்கன்னா போதும். உங்கள் தேங்காய் பாலை நல்லா சூப்பராக பிடிச்சி குறும்பை கொட்டாது. மரத்துக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு குலைக்கு 20-25 காய் கன்ஃபார்மாக வெட்டலாம். ஒரு குலைக்கு சொல்கிறேன். 2 குலை வெட்டினோம்னா பார்த்துக்கோங்க 6 மாதத்துக்கு ஒரு வெட்டு. குறைந்தபட்சம் நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்தில் 250 காயாவது வெட்டணும் தேங்காய். அப்போ தான் தென்னந்தோப்பு நம்ம சரியான முறையில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தெரியும். அதே நேரத்தில் தேங்காயோட வெயிட்டும் நல்லா வரும். நம்ம தேங்காய்னு சொன்னால் அதுக்கப்புறம் எல்லாருமே விரும்பி வந்து வாங்குகிற அளவுக்கு இருக்கணும்.
தேங்காயும் வந்து ரொம்ப மோசமான விலைய குறைச்சி அதுக்கு லாபகாய், அப்புறம் வெட்டுற ஆளுக்கு கூலி ஒரு காய்க்கு ரூ. 1 கேட்குறாங்க. அப்புறம் அத அள்ளி கொண்டாந்து சேர்க்கணும். அதுக்கப்புறம் அத உரிக்கிறதுக்கு நம்ம ஏத்துறவங்களுக்கு லாபகாய் ஒரு 1000 காய்னா அதுக்கு 80 காய் லாபகாய். இதெல்லாம் கொடுத்து விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. கவர்மெண்ட்டில் வந்து விலை நிர்ணயம் பண்ணணும். கேரளாவிலலாம் தேங்காய் வந்து கொள்முதல் பண்ணுறாங்களாம் அரசாங்கத்திலேயே. அந்த மாதிரி நம்ம நாட்டிலையும் பண்ணணும். பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை கொடுக்கணும்னு சொல்லி நிறையா தடவை விவசாயிகள் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அதை எந்த அரசாங்கமும் கண்டுக்கல. அது மாதிரி செஞ்சாங்கன்னா தான் தென்னை விவசாயிகளை காப்பாற்ற முடியும். இப்போது தேங்காய் விலை கொஞ்சம் ஏறி இருக்குது நல்லா. இப்போ ரூ. 13 வரைக்கும் போயிட்டுருக்கு. அதை தேங்காய் விற்கிறவங்க கொஞ்சம் பார்த்து ரொம்ப குறைச்சி கொடுக்காம பார்த்துக்கங்க. உரித்து கொடுத்தீங்கன்னாலும் நல்ல லாபம் தான். உரித்து கொடுத்தா டன்னு கிட்டத்தட்ட ரூ. 30,000 31,000 வரைக்கும் போயிட்டுருக்கு பச்சை காய், குடிமி காய். அதில் உரித்து கொடுக்குறதுல நமக்கு உரியல் கூலி கொடுத்துருவோம். மட்டை விலை போயிட்டுருக்கு 30 காசு 35 காசு வரைக்கும் போயிட்டுருக்கு பச்சை மட்டை. அந்த இது நமக்கு வந்து லாபக்காய் நமக்கு மிச்சம். அதில் வந்து உங்கள் தேங்காய் 1/2 கிலோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் தான். இந்த மாதிரிலாம் தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்க பார்த்து பயனடைங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.